வணக்கம், நான் உங்கள் மதன்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டே ஷீட் 13th டே 13வது நாளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் டுகெதரும் பைப் சம்ஸும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாரு. பி என்பவர் 6 நாட்களில் முடிப்பாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு டேஸில் கொடுக்குறத நான் எஃபிஷியன்சியில் மாற்றுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், கொடுத்துருக்கிறத 1/3 எழுதிக்கிறேன். அப்போ 3 டேஸுங்கிறது எவ்வளோ ஆகும், 1/3 ஆகும். ரெண்டு பேர் சேர்ந்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. ப்ளஸ் பி எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு, 6 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 1/6 முடிச்சிருப்பார். கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 6ன்றதே எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். அப்போ 3 2ஆல் பெருக்கும்போது 6ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலேயும் பெருக்கணும். இப்போ 2 + 1 3/6ன்னு கிடைக்கும். இதை சிம்ப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், 1/ல் எழுதணுங்களா, அதனால் லாஸ்ட்டில் எழுதும்போது என்ன பண்ணோம், அப்படியே ரிவர்ஸில் எழுதணும்னா நமக்கு டேஸில் கிடச்சிரும். 2 டேஸுங்கிறது இந்த கொஷனுக்கான ஆன்சர். டுகெதர்னா 1/ல் எழுதிட்டு எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணி லாஸ்ட்டில் அப்படியே ரிவர்ஸில் மாற்றினீங்கன்னா நமக்கு டேஸில் கிடச்சிரும். இந்த கொஷினோட ஆன்சர் 2 டேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்றவர் ஒரு வேலையை 20 நாள்லையும் பீன்றவர் அதே வேலையை 30 நாள்லேயும் செஞ்சாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து முடிக்க எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்றவர் 1/20, பீன்றவர் 1/30. ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம், 60ன்றதை எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 20 3ஆல் பெருக்கும்போது நமக்கு 60ன்னு கிடைக்கும். அப்போ மேலே 3 ப்ளஸ் 30 2ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அப்போ மேலே 2 ஆட் பண்ணால் 5/60ன்னு கிடைக்கும். 5ஆல் அடித்தோம்னா என்ன வரும், 4×5 5, 12×5 60. இது அப்படியே தலைகீழ மாற்றினா நமக்கு டேஸில் கிடச்சிரும். எவ்வளோ டேஸ், 12 டேஸ். 1/12 இருக்கிறது அப்படியே தலைகீழ மாற்றினோம்னா டேஸில் கிடைக்கும். 12 டேஸுங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரின்றவர் செய்கிறாரு. அதே வேலையை யுவன்றவர் 6 மணி நேரத்தில் செஞ்சாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ பாரின்றவர் ஒரு நாளைக்கு 1/4 பங்கு வேலை செஞ்சுருப்பார். அதே இது யுவன்றவர் 1/6 பங்கு வேலை செஞ்சுருப்பார் ஒரு நாளில். அதனால தான் நான் 1/ல் எழுதியிருக்கிறேன். அதாவது எஃபிஷியன்சினாலும் ஒரு நாளுக்கான வேலைனாலும் சேம் தான். ஓகேங்களா, நம்ம ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலை தான் 1/4 1/6. ரெண்டு பேர் சேர்ந்துன்றனால ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம், 24 எடுக்கலாங்களா. அப்போது 4 6ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். மேலே 1 இருக்கனால டைரெக்ட் 6 போட்டுடலாம். ப்ளஸ் 6 4ஆல் பெருக்கும்போது 24 கிடைக்கும். அதே நம்பரில் மேலே பெருக்கும்போது 1 இருக்குது, டைரெக்டாக நம்ம 4ன்னு போட்டுடலாம். 2 ஆட் பண்ணால் 6 + 4 10/24ன்னு கிடைக்கும். இதை அடித்து கொடுக்கும்போது 5 × 2 10, 12 × 2 24. இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு மணி நேரத்தில் கிடைக்கும். எவ்வளோன்னு கிடச்சிருக்கும், 12/5. 12/5 எப்படி எழுதலாம், 2 × 5 10, பேலன்ஸ் என்ன 2/5. இப்போ 2 hours 2/5 மினிட்னு இருக்குது. இந்த 2/5 நான் என்ன பண்ணிக்கிறேன், 60ஆல் பெருக்கிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். இந்த 2/5ங்கிறது மணி நேரத்தில் இருக்குது. அதை நான் நிமிடத்துக்கு மாற்றுறதுக்காக 60ஆல் பெருக்கிக்கிறேன். நமக்கு ஒரு 2 மணி நேரம் அப்படியே தனியாக நிற்கிது. அந்த 2 மணி நேரத்தை வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு ஆன்சர் 2 மணி நேரம் சம்திங் மினிட்ஸில் வரப்போகுது. அதை தான் கண்டுபிடிக்கிறதுக்காக 2/5 60ஆல் பெருக்கியிருக்கோம். 4×5 12 × 5 60. அப்போ 2யும் 12 பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 24 நிமிடம்னு கிடைக்கும். 24 நிமிடம்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, 2 மணி 24 நிமிடங்கள். 2 hours 24 minutesங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா எதுக்கு இந்த 2/5 மினிட்டுக்கு மாற்றிருக்கணும், ஏன்னா நமக்கு ஆன்சர் ஹவர் வித் மினிட்டில் கொடுத்துருக்கனால 2/5 மினிட்டில் மாற்றிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 30 நாட்களிலும் செஞ்சால் ஏ மட்டும் தனியாக செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏபி சேர்ந்து செஞ்ச வேலை எவ்வளோ,
20 நாள் கொடுத்துருக்காங்க, அதை 1/20ன்னு எழுதிக்கலாங்களா. ஒரு நாளில் செய்யப்பட்ட வேலை வந்து 1/20 பங்கு. ஓகேங்களா. அதே இது வந்து பி மட்டும் அந்த வேலையை செஞ்சுருந்தா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார், 30 நாளில் முடிச்சிருப்பார். அப்போ 1/30ன்னு எழுதிக்கலாங்களா. நமக்கு 2 பேர் சேர்ந்து செஞ்ச வேலை 1/20, பி மட்டும் தனியாக செஞ்ச வேலை 1/30. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ மட்டும் தனியாக செஞ்ச வேலை கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ 20க்கு 30 கேல்சியம் என்ன எடுத்துக்கலாம், 60ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 20 3ஆல் பெருக்கும்போது 60, மேலே 1 இருக்கனால டைரெக்டாக போட்டுடலாம். மைனஸ் 30 2ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது நமக்கு 2ன்னு கிடச்சிரும். இப்போ 3லேருந்து 2 போச்சுன்னா என்ன, 1/60ன்னு இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு டேஸில் கிடைக்கும். அப்போ ஏ மட்டும் செஞ்சுருந்தாருன்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார், 60 டேஸில் முடிச்சிருப்பார். ஓகேங்களா. 60 டேஸில் முடிச்சிருப்பார். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வேலையை வந்து ஏவும் பியும் சேர்ந்து செய்கிறது வந்து 10 நாளில் செஞ்சுருக்காங்க, பியும் சியும் சேர்ந்து 15 நாளில் செஞ்சுருக்காங்க. அதே வேலையை சியும் ஏவும் சேர்ந்து 18 நாளில் செஞ்சாங்கன்னா 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பாங்க. நமக்கு ஏவும் பியும் சேர்ந்துருக்காங்க, அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்துருக்காங்க, அதே மாதிரி சியும் ஏவும் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. கரெக்டுங்களா. நமக்கு ஏபி செஞ்ச வேலை எவ்வளோ, ஒரு நாளில் வந்து 1/10 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி பியும் சியும் ஒரு நாளில் 1/15 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க. சியும் ஏவும் வந்து 1/18 பங்கு வேலை செஞ்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், நமக்கு 2A 2B 2C இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 டைம்ஸ் ஆஃப் A + B + Cன்னு எழுதிக்கிறேன். கரெக்டுங்களா. 2A 2B 2Cலேருந்து 2 காமன் எடுத்துட்டேன். அதே மாதிரி 10 15 18க்கு எல்சியமாக வந்து நான் 90ன்றதை எல்சியமாக எடுக்கிறேங்க. ஓகேங்களா. 90ன்றதை எல்சியமாக எடுக்கிறேன். 10 9ஆல் பெருக்கும்போது நமக்கு 90ன்னு கிடைக்கும். அப்போ மேலே 1 இருக்கனால டைரெக்டாக 9ன்னு போட்டுறேன். அதே மாதிரி 15 6ஆல் பெருக்கும்போது 90ன்னு கிடைக்கும். மேலே 1 இருக்கனால டைரெக்டாக 6ன்னு போட்டுறேன். 1 × 6 6 தான் வரும். ப்ளஸ் 18 5ஆல் பெருக்கும்போது நமக்கு 90ன்னு கிடைக்குங்க. ஓகேங்களா. மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடலாங்களா. 6 + 9 15, 15 + 5 20. இப்போ 20 / 90ன்னு இருக்குது. 0 0 கேன்சல் பண்ணிடுறேன். கரெக்டுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குங்களா. இந்த 2 அங்கிட்டு கொண்டு போயிடலாங்களா. மல்டிப்ளையில் இருக்கிற 2 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் போகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், A + B + Cங்கிறது 2 / 2 × 9ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா. அப்போ 2 2 கேன்சல் பண்ணால் என்ன பேலன்ஸ் இருக்குது, 1/9 ஆன்சர் இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு டேஸில் கிடைக்கும். இப்போ 9/1 ஆயிரும். 9 டேஸுங்கிறது 3 பேர் சேர்ந்து செஞ்சதுக்கான வேலை. ஓகேங்களா. 3 பேர் சேர்ந்து செஞ்சுருந்தாங்கன்னா 9 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குழாய் கணுக்கள் பைப் சம்லேருந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 2 கீவேர்டு தான். ஃபில் பண்ணுதுன்னா பாசிட்டிவ், அதாவது நிரப்புதுன்னா பாசிட்டிவ், எம்டி பண்ணுதுன்னா நெகட்டிவ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு டுகெதர் மாடலில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 1/ல தான் எழுத போகிறோம். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குழாயை ஒரு தொட்டியை நிரப்புறதுக்கு ஒரு குழாய் 10 மணி நேரம் எடுத்துக்கிறது. நிரப்புறதுக்குன்னு சொல்லிட்டாங்க, 10 மணி நேரம் இருக்கிறது. நீர் தொட்டியை முழுவதும் காலி செய்யறதுக்கு 12 மணி நேரம் எடுத்துக்கிச்சுன்னா, நிரப்பும் குழாயும் வெளியேற்றும் குழாயும் வந்து ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் நீர் நிரம்புறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அந்த தொட்டி நிரம்புறதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போது நிரப்புதுன்னு சொன்னால் பாசிட்டிவ், நமக்கு 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 12 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரத்தில் 1/12 பங்கு காலியாக இருக்கும். காலி செய்கிறதுனால முன்னாடி மைனஸ் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம டுகெதர்ன்றப்ப என்ன பண்ணோம், ப்ளஸ் பண்ணோம். இங்கே 2 கீவேர்டு, ஃபில் பண்ணுதுன்னா பாசிட்டிவில் எடுத்துக்கணும், எம்டி பண்ணுதுன்னா நெகட்டிவில் எடுத்துக்கணும். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம், 60ன்றது எல்சிஎம் எடுக்கலாங்களா. 10 6ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். 12 5ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். இப்போ 6லேருந்து 5 போச்சுன்னா 1, நமக்கு 1/60ன்னு இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு மணி நேரத்தில் கிடச்சிரும். இப்போ 60 மணி அப்படின்றது ஆன்சர். 60 ஹார்ஸுங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா. கேஇசட்பியில் ஹவர்ஸ். ஓகேங்களா. ஹவர்ஸ்னு மாற்றிக்கோங்க, ஹவர்ஸ். ஓகேங்களா. இதே மாடலில் தான் நெக்ஸ்ட் கொஷினும் கொடுத்துருக்காங்க. 3 பைப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 3 பைப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. முதல் குழாய் வந்து 30 நிமிடங்களில் நிரப்புதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், 1/13 எழுதிக்கலாங்களா. முன்னாடி மைனஸ் போடலைன்னா ப்ளஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். செகண்ட் குழாய் என்ன சொல்லியிருக்காங்க, நிரப்புது எவ்வளோ நிமிஷத்தில், 60 நிமிஷத்தில். அப்போது ப்ளஸ் 1/60. நெக்ஸ்ட்டு 3ஆவது குழாய் என்ன சொல்லியிருக்காங்க, காலி செய்யும் சொல்லியிருக்காங்க. அப்போ காலினா எம்டி பண்ணுது, -1/60
45. அவ்வளோதாங்க. இது எடுத்து எழுதிட்டோம்னா ஆன்சர். 3 குழாயும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட்டால் அந்த தொட்டி வந்து எவ்வளோ நிமிடங்களில் வந்து நிறைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3த்துக்கும் நான் எல்சிஎம் வந்து 180ன்னு எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா, 3த்துக்கும் நான் எல்சிஎம் 30, 60, 45க்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 180ன்னு கிடைக்கும். 30 6ஆல் பெருக்கும்போது 180ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 30 6ஆல் பெருக்கும்போது 180ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 60 3ஆல் பெருக்கும்போது 180ன்னு கிடைக்கும். மைனஸ் 45 4ஆல் பெருக்கும்போது நமக்கு 180ன்னு கிடைக்குங்க. அப்போ 6 + 3 9, 9லேருந்து 4 போச்சுன்னா 5, 5/180ன்னு இருக்குது. நான் 5ஆல் அடித்தேன். 5 5 3 15, பேலன்ஸ் வந்து 3, 30 ஆயிரும். 6 30. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/36ன்னு கிடச்சிருக்கு. இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு நிமிடத்தில் கிடச்சிரும். 36 நிமிடம். ஓகேங்களா, 36 மினிட்டில் வந்து 3 டேங்க் வந்து அட் அ டைமில் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த தொட்டி வந்து ஃபில் ஆகிடுக்குன்றது இதுக்கான அர்த்தம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பிஐ போல் ஏ இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்றவர் A/Bன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நான் ரேஷியன் ப்ரொபோர்ஷன்ஸ் படி சால்வ் பண்ணுறேன். ஏன்றவர் பியை விட 2 மடங்குன்றாங்க. அப்போ நான் ஏன்றவரை 1 மடங்குன்னு வச்சுக்கிட்டேன்னா இவரை விட 2 மடங்குன்றப்போ அப்போ 1 × 2 2ன்னு ஆயிரும். அப்போது ஏன்றது A/Bங்கிறது என்னவாயிரும்? 2:1ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பி என்பவர் இது திறன் அடிப்படையில் தான் ரேஷியோ எழுதியிருக்கேன். அவங்க திறனில் தானே கொடுத்துருக்காங்க, திறனில் கொடுத்துருக்கனால திறன் அடிப்படையில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்றவர் வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போ பீன்றவர் வந்து 12 நாள் எடுத்துக்கிறாங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் இணைந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு எஃபிஷியன்சியையும் டேஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவல்ட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, டேஸையும் எஃபிஷியன்சியும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா நமக்கு தேவையானதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு என்ன தேவை? 2 பேர் சேர்ந்து செய்கிறதுக்கான வேலை தேவை. 2 பேர் சேர்ந்து செய்கிறதுக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 2 + 1 3. 3க்கு என்னன்றதான் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, நேர் விகிதத்தில் இருக்குது, எதிர் விகிதத்தில் இருக்குது. அதனால் நான் டைரெக்டாக அடிச்சுக்கிறேன். 1 3 3, 4 12. அப்போ எவ்வளோ நாளில் 2 பேர் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க? 4 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 4 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? XYZன்ற 3 பேர் இருக்காங்க. ஒரு வேலையை வந்து 6 மணி நேரத்தில் எக்ஸ்ன்றவர் முடிக்கிறாரு, 4 மணி நேரத்தில் ஒய்ன்றவர் முடிக்கிறாரு, 12 மணி நேரத்தில் இசட்ன்றவர் முடிக்கிறாரு. 3 பேரும் சேர்ந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 1 மணி நேரத்தில் எவ்வளோ பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க? 1/6. சேர்ந்தனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4. இப்போ இசட்ன்றவர் 1/12. நம்ம இது 3த்துக்கு எல்சிஎம் என்ன எடுக்கலாம்? 12ன்றதே எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். 6 2ஆல் பெருக்கும்போது 12ன்னு கிடைக்கும். 4 3ஆல் பெருக்கும்போது 12ன்னு கிடைக்கும். 12 1ஆல் பெருக்கும்போது 12ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 + 3 5, 5 + 1 6, 6/12ன்னு இருக்கும். இதை சிம்பிளை பண்ணிடலாங்களா? 1 6 2 6 12. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 1/2ன்னு இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு மணி நேரத்தில் கிடச்சிரும். இப்போ ஆன்சர் 2 ஹார்ஸுங்கிறது நமக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்குறக்கு. ஓகேங்களா, குரூப் 4 கேட்குறக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஒரு ஸ்கூல் புக் சம்மு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நமக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு கரையை 6 மணி நேரத்தில் சுத்தம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தனித்தனியாக சுத்தம் செய்யறது வந்து அருளை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அருளோட எஃபிஷியன்சி, அருளோட திறனை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அவர் எவ்வளோ மடங்கில் வேலை செஞ்சுருப்பாருன்னு தெரியாது, அதனால் எக்ஸ் மடங்குன்னு எடுத்துக்கிறேன். அருளை போல் 2 மடங்கு யார் வேலை செஞ்சுருக்கா? மதன்றவர் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ மதன்றவர் அருளை போல், அருள் வந்து எக்ஸ் மடங்குனா இவர் 2x மடங்கு வேலை செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட் யார் கொடுத்துருக்காங்க? ராமுன்றவர் அருளின் நேரத்தை போல் 3 மடங்கு, அருள் வேலை செய்கிறத விட 3 மடங்கு. அருள் வந்து எக்ஸ் மடங்கு வேலை செஞ்சுருந்தா ராம் வந்து 3x மடங்கு வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருக்காங்க? 6 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது 3 பேர் சேர்ந்துன்றப்போ 3 பேரோட ரேஷியோ எவ்வளோ? x + 2x + 3x. இவங்க 3 பேர் சேர்ந்து 6 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது எக்ஸெல்லாம் ஆட் பண்ணால் 6xன்னு கிடச்சிருக்கும். 6x = 6 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. 6ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 1. அப்போது எவ்வளோ நேரம் அருள் வேலை செஞ்சுருப்பார்? 1 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார். கரெக்டுங்களா, அருள் வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார். அதே மாதிரி மதன்றவர் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார்.
ராமுன்றவர் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? நமக்கு மொத்தம் 6 மணி நேரம், அதில் அருள் வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காரு. அப்போ அருள் மொத்தம் எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார்? மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார்? 6 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார் அருள். கரெக்டுங்களா? இதே இது வந்து மதன் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காரு. 2 மடங்கோட எஃபிஷியன்சியாக வேலை செஞ்சுருக்காரு. அருளை விட 2 மடங்கு அதிகமாக வேலை செஞ்சுருக்காரு. மொத்தம் 6 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் இவரோட பங்கு பார்த்திங்கன்னா 2 மடங்கு. அப்போ இது 2ஆல் அடித்தா நமக்கு மொத்தம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பார். இதேன்றது ராமுன்றவர் வந்து மொத்தம் 3 மடங்கில் வேலை செய்கிறாரு. மொத்த மணி நேரம் வந்து 6 மணி நேரம். அடித்தா நமக்கு என்ன வரும்? 2 மணி நேரம் வேலை செஞ்சுருப்பாங்க. அப்போது நமக்கு அருள்ன்றவர் 6 மணி நேரமும், மதன்றவர் 3 மணி நேரமும், ராமன்றவர் 2 மணி நேரமும் வேலை செஞ்சுருப்பாங்க. இது 10th புக்கில் இருக்குது. இந்த குரூப் 4ல் கேட்குறக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்குறக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த சம் வந்து 10th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? 10th புக்கில் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.